ஒரு சின்ன உண்மையை நன்றியை நீங்க காட்டியிருப்பீங்கன்னா இன்னும் பல மடைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில திறந்திருப்பார். எவ்வளவு நீங்க தேவனால் நிரப்பப்படுறீங்களோ அவ்வளவு நீங்க நன்மையினால் என்ன பண்ணுவீங்க, நிரப்பப்படுவீங்க. அப்போ நம்ம கல்ச்சரல்ல பாருங்க, இந்த ஹானர் ஆஃப் கல்ச்சரை மக்கள் கத்துக்காததுனால நன்மையை பெறுவார்கள், ஆனால் அந்த நன்மைக்கு நன்றியாய் அநேகர் இருக்கிறது இல்லை. அதனால அவங்க நன்மைலாம் நின்று போயிருது. ஹலோ, ரொம்ப டீப் மேட்டர். ஏன் சில பேருடைய நன்மை ஒரு லெவல்லே நின்றுதுன்னா அந்த நன்மைக்கான நன்றிகள் அவங்க உள்ளத்தில் என்ன பண்றது கிடையாது, இருக்கிறதே கிடையாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் த மிரக்கிள், எல்லாம் சொல்லுங்க, ஆஃப்டர் த மிரக்கிள். கடன் இருக்குது, யாருக்கிட்ட வர்றா? தீர்க்கதரிசிக்கிட்ட வர்றா. தீர்க்கதரிசி வழி சொல்றான். இப்போ வீடு பூரா என்ன ஆயிடுச்சு, எண்ணெயா ஆயிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, எண்ணெயா ஆயிடுச்சு. முதல்ல எவ்வளோ எண்ணெய் இருந்தது? ஒரு குடம், இப்போ பல குடம் எண்ணெய். இப்படி இவ்வளோ எண்ணெய் ஆன பிறகு என்ன பண்ணுவீங்க? என்ன வியாபாரம் தான். ஆனா அவ அதை செய்யலை. எல்லாம் சொல்லுங்க, அவ அதை செய்யலை. எதை செய்யலை? வியாபாரம் செய்யலைன்றது இல்லை, அது அப்புறமா செஞ்சா. இப்பவும் யாருக்கிட்ட வரா? தீர்க்கதரிசிக்கிட்ட வரா. கைத்தட்டுங்க பார்க்கலாம். என்ன பிரச்சனை தெரியுமா? ஆசீர்வாதத்தை ஹேண்டில் பண்ண தெரியல. எல்லாம் சொல்லுங்க, ஹேண்டில் த பிளெஸிங்ஸ், மேனேஜ் த பிளெஸிங்ஸ். ஏன்னா கொஞ்சம் வந்தாலே அது நம்மளை தூக்கிட்டு போயிருது. கடவுள் பார்க்குறாரு, இதுக்கே இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு மடையை திறந்தாலே, இருக்கிற மடையெல்லாம் திறந்தா நீ எங்கே இருப்பேன்னே தெரிலன்னு சில பிளெஸிங்ஸ் எல்லாம் அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு காலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் ஒரு சின்ன உண்மையை நன்றியை நீங்கள் காட்டியிருப்பீங்கன்னா இன்னும் பல மடைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திறந்திருப்பார். உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளுக்காக கடவுளிடம் வருவது நல்லது. எல்லாம் சொல்லுங்கள், நன்மைகளுக்காக. கடவுளிடத்தில் வராமல் யார்கிட்ட வர போகிறீங்க? அதனால் வருவது. ஆனால் அந்த நன்மையை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்றது தான் மேட்ரு. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நன்றி உணர்வுகள் தான் பெருக்கத்தின் ரகசியம். யாருக்கெல்லாம் நன்றி உணர்வு இருக்கோ அவங்க ஏழையாகவே இருக்க மாட்டாங்க, அவங்க பெருகிட்டே இருப்பாங்க.